ஹாய் டேகர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, மூவி எக்ஸ்பிரஷன் வீடியோ கிடையாது. ராஜ் செம்மையா யோசிச்சுட்டு இருக்காம. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாப் 5 ஃபேக் கோஸ்ட் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். கோஸ்ட் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய உண்மையான வீடியோஸ் இருக்கு. சிலது பார்த்தீங்கன்னா என்டர்டைன் பர்பஸ்க்காக எடுப்பாங்க. அதாவது அது ஃபேக்குன்னு சொல்ல முடியாது, உண்மைன்னு சொல்ல முடியாது, ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில வீடியோலாம் பார்க்கும்போது நமக்கே தோணும், டேய் இதெல்லாம் ஃபேக்குடா, என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தோணும்ல. அந்த மாதிரி ஒரு 5 வீடியோஸ் மட்டும் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் அதுக்கு ரேங்கிங்கும் கொடுக்க போகிறோம். இது வந்து நான் பார்த்த ஃபேக் வீடியோஸ். மேபி இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது வந்து இதெல்லாம் பார்க்க உண்மை மாதிரி தானே இருக்குது அப்படின்னு தோணலாம். ஆனால் எனக்கு ஃபேக்காக தெரிஞ்சது, அதனால இதை நான் வந்து ரேங்கிங் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் டைகர் மேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைகர் மேன் யூடியூப் சேனல். ஓகே டேகர்ஸ், இப்போ டாப் 5லேருந்து பார்க்கலாம். 5th பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரே உல்ஃப் தான். கிரே உல்ஃப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், அவர் வந்து ஒரு கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோலாம் பண்ணுவார். நிறைய கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோலாம் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த வீடியோவில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மலை மேலே இருக்கிற ஒரு ஸ்கூல் இருக்குது. அது வந்து அபேண்டன்டான ஸ்கூல், சரிங்களா? அங்கே வந்து நிறைய குழந்தைங்க வந்து மர்மமான முறையில் இறந்தும் போயிருக்காங்க, மர்மமான முறையில் தான் காணாமவும் போயிருக்காங்க. இப்போ அந்த ஸ்கூலை தான் இவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாரு. இதனாலே அந்த ஸ்கூலை வந்து இழுத்து மூடிட்டாங்க. இப்போ அந்த ஸ்கூலை தான் இவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே இவர் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துடலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு இங்கே பிளேஸ் பண்றேன், இல்லைனா ஃபுல் ஸ்க்ரீன் கூட போடுறேன். ஓகேவா? எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஒரு சைக்கோ இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற மாதிரி நடிச்சு உங்களை கொலை செஞ்சானா? டைகர்ஸ் பேயெல்லாம் அழுதுட்டு இருக்கு. இப்போ நம்ம கிரே உல்ஃப் என்ன பண்றாருன்னா, பேய்கிட்ட போய் கம்யூனிகேஷன் பண்றாரு. எப்படின்னா, நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, எனக்கு இளைஞர் டிவி பார்த்துட்டு இருக்கியா, விஜய் எப்போ சிஎம்மா வருவாரு அப்படின்ற மாதிரி அங்க போய் பேசிட்டு இருக்காரு. ஒரே நிமிஷம் அந்த பேய் அழுவதை போய் திருப்பி பாருங்களேன். கிரே உல்ஃப் பார்த்தீங்கன்னா நிறைய இது மாதிரி வீடியோலாம் போட்டுகிட்டே இருப்பாரு. ஃபர்ஸ்ட் இவரோட பழைய வீடியோலாம் பார்க்குறது நார்மலாக தான் இருந்தது. அதை இவர் மட்டும் போவார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீமோட போறாரு. முக்கால்வாசி வீடியோ பார்க்கும்போது இது மாதிரி காமெடியாகவே இருக்கும். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக போகும். நீங்கள் போய் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். இதனால தான் நம்ம கிரே உல்ஃப்க்கு டாப் 5 கொடுத்துருக்கோம், சரிங்களா? இப்போ வந்து டாப் 4 பார்க்கலாமா? வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாப் 4 பார்க்கலாம். ஓகே டைகர்ஸ், 4th பிளேஸ்ல என்ன இருக்குன்னா, இது வந்து கிரீன் வீடியோ. அது என்ன கிரீன் வீடியோ அப்படின்னா, இது வந்து பயங்கரமான ஒரு ஓஜி வீடியோன்னே சொல்லலாம். இது வந்து ஒரு பழைய வீடியோ தான், இது ஒரு ஃபேக் வீடியோ தான். இருந்தாலுமே இதை பார்த்தா பயங்கரமா இருக்கும். நான் சின்ன பையனா இருக்கும்போது இதை பார்க்கும்போது பயங்கரமா பயந்துருக்கேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஒரு சில பேர் பார்க்காமே இருந்திருப்பீங்க. இருந்தாலுமே இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஓல்டு மெமரிஸ்லாம் கூட வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருங்க. இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் போகிறோம், அப்போ தான் நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருங்க. ஓகே டேகர்ஸ், வீடியோ பார்த்துட்டீங்களா? என்ன அவ்வளோ பயங்கரமாலாம் இல்லையா? ஆனால் இது கண்டிப்பாக பயங்கரமாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக இருக்கும். இது பார்க்க வந்து அப்படியே சலிச்சிரும். முக்கியமாக அந்த ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த பொண்ணோட ஃபேஸு, அது வந்து பயங்கர டிஸ்டர்பிங்காக இருக்கும். நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு பயங்கர டிஸ்டர்பிங்காகவே இருந்திருக்கு. அது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். இது நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது பயம் போயிடும். பட் ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம்லாம் பார்க்கும்போது, சின்ன பசங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக பயப்படுவாங்க. நீங்கள் வேணா உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பசங்களோ இல்லை உங்கள் வீட்டில் அம்மா யார் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் போட்டு காட்டுங்க, கண்டிப்பாக பயந்துருவாங்க. வீடியோ வந்து இந்த கண்டென்ட்டுக்காக எடுக்கும்போது பார்க்கும்போது ஓல்டு மெமரியாக இருந்தது, அந்த சின்ன வயசில் பார்த்தது. ஏன்னா அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற மாதிரி இந்த ஷேர் பண்ணுறது எதுவுமே இருக்காது. ஃபோனில் டவுன்லோட் பண்ணி தான் வச்சுக்க முடியும். என்னோட பட்டன் ஃபோன்லேயே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். இதனால தான் இதுக்கு வந்து நம்ம 4th பிளேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து 3rd பிளேஸ் பார்க்கலாம். ஓகே டேகர்ஸ், 3rd பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளி சரத் தான். சிம்பிளி சரத்தை தெரியாத ஆள் இருக்க வாய்ப்பே இல்லை. சாரி, எனக்கு தெரியாது. சில பேர் தெரியாம கூட இருக்கலாம். அவரும் பார்த்தீங்கன்னா நிறைய கோஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பண்ணுவோம். இவரோட வீடியோஸ் வந்து ரொம்ப பாப்புலராகவே இருக்கும். நிறைய பேய் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வீடியோ பற்றி சொல்லலாம், சரிங்களா? பேசாதீங்க. ரெண்டு ஃப்ரெண்டுலையும் இவங்க தான் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவரோட ஆக்டிவிட்டிஸ் பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது, நிஜமாக சொல்கிறேன். ஆமாண்டா குட்டி, அங்கே பரா குட்டி. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க,
ஓகே டெக்ஸ், இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு திருநங்கையோட ஆவி வந்து ஒரு பையன்குள்ள பூந்துருதான். உடனே அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த பில்டிங்ல வந்து இந்த மந்திரம் கிந்திரம் இதெல்லாம் வந்து பண்ணி அங்க சுத்தி எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கானா. இதனால தான் நம்ம சரத்தோட டீம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருக்காங்க. இது வேற எதுவுமே இல்ல, காஞ்சனா படம் தான். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, இன்னும் காமெடியா இருக்கும். இந்த சரத் கூட இருக்க முக்காவாசி பேருக்கு எப்படி அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஃபேக் வீடியோ தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக சில ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணுவாங்க. அதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு ஃபேக் வீடியோ தான். நானும் சிம்பிளி சரத் வீடியோலாம் நிறைய பார்த்துருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போ வந்து அவர் தனியா இருப்பாரு, கூட யாருமே இருக்க மாட்டாங்க. கூட வந்து ஃபயாஸ் இருப்பாரு, அவ்வளவுதான். மற்றபடி யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ராகுல் இவங்கெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் முக்காவாசி வீடியோ பார்க்கும்போதே வந்து நமக்கு ஃபேக் மாதிரி தான் இருக்கும். சிலதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஓவரா இருக்கும். இதெல்லாம் எப்புட்றா நம்புற மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் இருக்கும். அதனால தான் சிம்பிளி சரத்துக்கு வந்து நான் 3rd பிளேஸ் கொடுத்துருக்கேன். ஓகே டேக்கர்ஸ், இப்போ 2nd பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் நம்ம காஞ்சனா பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து காந்தாரா பார்க்க போறோம். என்னன்னா இவரும் பார்த்தீங்கன்னா சிம்பிளி சரத்தோட தான் இருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளி சரத்தோட தனியாக வந்து இவரு கோஸ்ட் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இவர் ஃபுல்லாக கோஸ்ட் வீடியோ தான் எடுத்துகிட்டே இருக்காரு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துலாம், அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ பற்றி பேசலாம். செம்ம ஃபன்னாக இருக்கும். நேரத்தில் கோயில்கிட்ட வந்துட்டான். ஆனால் தொலை யாரும் தெரில. டைகர்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து காந்தாராவான். காந்தாராவோட ட்ரெஸ்ஸை நல்லா பார்த்தீங்களா? நான் இப்போ உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன். இதுதான் வந்து காந்தாராவோட ட்ரெஸ்ஸா. ஒரு இந்த வெங்காய சாக்கு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு வலையா ஒரு மாதிரி இருக்கும். அது டிரான்ஸ்பரண்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதை இடுப்புல கட்டிட்டு மங்கிக்குள்ள தலையில போட்டு இது வந்து காந்தாராவான். இதே ஒரு தெரியாம வேற ஷூட் பண்ணாராமா. அவனே ஏதோ குளிருக்கு நடுங்கிட்டு இருக்கான். அதை வீடியோ எடுத்துட்டு இல்லாம இதுதான் காந்தாரான்னு நம்ம கிட்டே சொல்றாங்க. வேற எல்லாம் பார்க்கும்போது காந்தாரா டைரக்டே மிரண்டு போயிருவாரு. என்னடா இவன் நமக்கே டஃப் கொடுக்குறாங்கன்ற மாதிரி அவங்க எடுக்கிற அவ்வளோ சின்னதா எடுத்து முடிச்சிடுறாங்க. காஞ்சனா டைரக்டர், காந்தாரா, இது மாதிரி ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் இப்ப என்ன நினைப்பாங்க தெரியுமா? வெற்றிமாறன் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு பாருங்க. அவன் போகும்போது ஷுட் ஃபீல் தட் இவனெல்லாம் என்னடா படம், நான்லாம் எப்படி ஒரு படம் எடுக்க போறேன் தெரியுமா அப்படி. இதைத்தான் அந்த டைரக்டர்ஸ்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே டைகர்ஸ், இதனால தான் இது வந்து 2nd பிளேஸ் கொடுக்குறோம். ஏன்னா கஷ்டப்பட்டு போய் எடுத்துட்டு வந்துருக்காரு பாத்தீங்களா, யாருக்கும் தெரியாம போய் மறைஞ்சி. அதுக்காக தான், இதனால தான் எனக்கு வந்து 2nd பிளேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறதுல இதுதான் ஒரு பயங்கரமான வீடியோ. இது ஒரு ஃபேக் வீடியோ தான் இருந்தாலுமே அந்த டைம்ல வந்து இது பயங்கரமா போச்சு. இது தெரியாத ஆளே இருக்க முடியாது. கண்டிப்பா இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வந்துட்டு, இது அந்த வீடியோலடா, இது அவன்டா அப்படின்ற மாதிரி நீங்களே யோசிப்பீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருங்க, அதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம பேசுவோம். இருந்து வானத்தை நோக்கி ராக்கெட் வேகத்தில் பறந்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற தலங்களில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் குறிப்பிடத்தக்கது. பஞ்சபூத சிவஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக போற்றப்படும் இங்கு ஏராளமான சித்தர்களும் யோகிகளும் இன்னமும் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை அடிவாரத்தை சுற்றி பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம். மின் ஊழியர் ஒருவர் கிரிவல பாதையில் சென்று கொண்டிருந்த போது சாலை ஓரமாக இருந்த மரத்தடியில் சித்தர் ஒருவரை கண்டார். ஜடாமுடியுடன் காட்சியளித்த அந்த சித்தர் அந்தரத்தில் நடந்ததால் ஆச்சரியமடைந்த மின் ஊழியர் அந்த காட்சியை தனது செல்போனில் படம் பிடித்தார். திடீரென்று அந்த சித்தர் தரையில் இருந்து வானத்தை நோக்கி ராக்கெட் வேகத்தில் பறந்து சென்று மறைந்து போனார். இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்திருக்கும். உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஓல்டு மெமரியும் வந்திருக்கும். மேபி இந்த வீடியோ பார்த்தவங்க சொல்றேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து பயங்கர ஃபேமஸா இருந்தது. பேர் பார்த்தீங்கன்னா வந்து என்ன அந்தத்துல பறக்கிற சித்தரா அந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நானே சின்ன வயசுல பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் அந்தத்துல பறக்கிறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்டலாம் இது காமிச்சிருந்தேன். ஆனா இப்ப நினைச்சா அது சிரிப்பா இருக்கு. ஆனா அது ஒரு ஃபேக் வீடியோ தான், பட் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். திருவண்ணாமலையில நிறைய சித்தர்கள்லாம் உண்மையிலே இருக்காங்க. இருந்தாலுமே இந்த வீடியோ ஒரு ஃபேக் வீடியோ, அப்ப வைரலான வீடியோ தான். அதனால தான் இந்த வீடியோக்கு நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்கேன். ஓகே டைகர்ஸ், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம டைகர் மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சிருக்கோங்க. நாளைக்கு மூவி எக்ஸ்பிரஷன் வீடியோ தான் வரும். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சேனல்லே ரியலான ஆர்டர் ஷார்ட்ஸ்லாம் போடுவோம், அதை கூட பாருங்க. ஸோ இதோட அவ்வளோதான். பாய்.